அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். வெல்கம் ஃபாதர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஃபாதர். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம். நீண்ட காலத்திற்கு பிறகு உங்களை வந்து கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பார்ப்போம். நம்ம யாராவது விடுமுறை எடுத்தா இல்லை அவங்க வந்து கொஞ்சம் பிஸியானா ஸோ லீவ் பிளேஸை ஃபில் பண்ணுறது மாதிரி நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பட் மக்கள் மனதில் வந்து அப்படி இல்லைங்க பாரு. இந்த இடத்துல ஒரு அருத்தந்தை இருக்கணும், அவர்கிட்ட வந்து அவங்களுடைய எண்ணங்கள்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையோடு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய தலைப்பு அப்படி பார்த்தோன்னா இன்னொன்று முக்கியமானது ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் பாரு. அடுத்த கட்ட மதா தொலைக்காட்சியினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சியில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்லாம் நீங்கள் மேற்கொண்டு வரீங்க, அதை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள். ஆமாம். ஸோ தொழில்நுட்பத்துறையில் ஃபாதர் டேவிட் ஆரோக்கியமுடைய ஆலோசனை அடிப்படையில் குறிப்பாக 12 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு பலவிதமான சிறப்பு திட்டங்கள் நம்ம வந்து தயாரித்திருக்கிறோம். அதற்கான செயல்பாடுகளை நம்ம வந்து முன்வைத்து கொண்டு இருக்கிறோம். குறிப்பாக வந்து ஒளி பதிவில் நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்னும் ஏன்னா இப்போ டெக்னாலஜி வந்து ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்குது. முன்னாடி SD இருந்துச்சு, ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷன், HD ஹை டெஃபினிஷன், இப்போ 4K 8K 12Kன்னு போயிட்டே இருக்குது. ஸோ அடுத்த முயற்சியாக நம்ம வந்து கேமராக்கள், நமக்கு இருக்கக்கூடிய MCRல இருக்கக்கூடிய மாஸ்டர் கண்ட்ரோல் ரூமில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கருவிகள் எல்லாத்தையும் வந்து நம்ம மேம்படுத்தணும், அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற திட்டமிடுதலும் அதற்கான முயற்சிகளும் தயார் நிலையில் இருக்கிறது. நம்ம அதை செய்வோம். சிறப்பு ஃபாதர், சிறப்பு ஃபாதர். அந்த வகையில் பார்த்தோன்னா இன்றைக்கி டாபிக் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடித்த ஒரு டாபிக். ஏன்னா அது பிப்ரவரி மாதம் அப்படின்னாலுமே வேலண்டைன், அவருடைய புனித வேலண்டைன், அவர்களுடைய பாதுகாவலில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தோம்னாக்கா யார் அதிகம் அன்பு செய்கிறார்களோ யாரோ ஒருத்தர் அப்படின்னா ஸோ அவர்களுடைய பாதுகாவலராக அவர் இருக்கார். ஸோ அதை சிறப்பிக்கும் வண்ணமாக நான் பண்ணுறோம் இந்த மாதத்தில் அதை பற்றி பேசுகிறோம் ஃபாதர். கடந்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பேர் ஆத்மார்த்தமாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுதான் காரணம் சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய மாமியாரை அதிகமாக நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன நபர்களும் இருக்கிறாங்க. காரணம் சொன்னது ரொம்பவே டச்சிங்காக இருந்துச்சு. அந்த வகையில் பார்த்தோன்னா அன்பு, அட்மிரேஷன், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் கொண்டாடக்கூடிய நிலைமையில் நாம் வந்து இதை அனுசரிக்கிறோம் ஃபாதர். அந்த வகையில் உங்கள் பார்வையில் இந்த நாள் இல்லை இந்த நேசிக்கிறது அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல ஒரு தலைப்பாக நான் பார்க்குறேன். குறிப்பாக வந்து நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர்கள் யார் அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா நேசிப்பு அப்படிங்கிறதே அல்லது அன்பு என்பதே யார்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்களாம், கருணை அப்படின்னா கருணை எங்கெங்கே இருக்குது உலகத்தில், அது கருணை கிழங்குல தான் இருக்குது கருணை அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து எல்லாமே அரிதாக இருக்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலேயே அன்பு, அதாவது உள்ளார்ந்த அன்பு, கடவுளுடைய ஒரு அன்பு மாதிரியான இணையற்ற ஒரு அன்பு, அன்கண்டிஷனல் லவ், எதையும் எதிர்பார்க்காத, நிபந்தனை வகுக்காத ஒரு அன்பு அப்படிங்கிறது எதிர்பார்ப்பது என்பது இன்னைக்கு வந்து அரிதாக இருக்கக்கூடியது. அது குறிப்பாக பெற்றோர்கள் இயல்பாக யாரை நீங்கள் அதிகமாக அன்பு செய்கிறீங்க அப்படின்னா பெற்றோர்கள் நம்ம சொல்லுவோம், அப்புறம் உடன்பிறப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அல்லது நண்பர்கள். அதுக்கு முதல்ல நம்முடைய குடும்பம், அதை தொடர்ந்த ஒரு அன்பு தான் நம்ம பொதுவாக முன்வைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் வந்து எனக்கு தெரிந்த ஒரு அடிப்படையில் இயேசுவோடைய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது அது வந்து குடும்பத்தை தாண்டிய ஒரு அன்பு தான் உயர்ந்த கட்ட அன்பாக இருக்குது. அப்படி தன் நண்பனுக்காக யார் ஒருவர் உயிரை கொடுப்பாதோ அதுதான் மேலான ஒரு அன்பு அப்படிங்கிறப்ப மேலான அன்பு என்ன அப்படிங்கிறத இயேசுவை வந்து வரையறுத்துட்டாரு. அதே போல் யார் உங்கள் தாயும் சகோதரர்களும் உங்களை தேடி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லும்போது யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், யார் கடவுளுடைய தந்தையினுடைய விருப்பத்தை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் என் தாயும் என் சகோதரர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இரத்தத்தினாலான ஒரு உறவு முறையை தாண்டி இறை சித்தத்திலான ஒரு உறவு முறைக்கு அவர் கடந்து போக நம்மை ஆயத்தப்படுத்திட்டார். சிறப்பு. அப்போ உண்மையான அன்பு அப்படிங்கிறது குடும்பத்தை தாண்டியதாக இருந்தால் அது இறைவனுக்கு உகந்த இன்னைக்கு அரிதாக இருக்கக்கூடிய அன்பை நம்ம வந்து சரி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். எனவே குடும்ப கட்டுமானத்தை, குடும்ப ஒரு வரையறையை தாண்டிய ஒரு அன்பு நம்ம நேர்கள் இன்னைக்கு பகிர்ந்துக்கிறாங்களான்னு பார்ப்போம். அது யாரிடம் அவர்கள் வைக்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம யோசிக்கலாம். கண்டிப்பாக யோசிக்கலாம். முதல் நம்பர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், நான் ஜெஸ்டின் குரல்மதி, தஞ்சாவூர்ல இருந்து பேசுறேன். வணக்கம்.
நீங்கள் அதிகம் நேசிக்கும் நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் பகிர்ந்து போகிறீங்க. ஃபாதர் ஜெனித் இருக்காங்க, பகிர்ந்து போகிறீங்க. அதான் வந்து நம்ம லைஃப்ல வந்து அதிகமா நம்ம அன்பு செய்யற நபர்கள்ல வந்து கண்டிப்பா சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. ஆனா அந்த அன்பு அதிகமா வந்து வெளியில பேசப்படாத ஒரு அன்பாதான் இருக்கும். ஓகே. நம்ம சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம தப்பு பண்ணும்போது இது நீங்க பண்ற தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது ஒருத்தர் கண்டிப்பா லைஃப்ல இருக்கணும். அப்படி வந்து எனக்கு இருக்கிற நபரா நான் என்னோட அக்காவை பாக்குறேன். அவங்க வந்து தப்பு பண்ணும்போது மட்டும் கிடையாது, நம்ம நிறைய டைம் நம்ம வந்து சில தோல்விகள்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த டைம்ல வந்து பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஒருத்தர் இருக்கணும். அப்படிப்பட்ட நபரா வந்து என் அக்காவை நான் பாக்குறேன். அப்படி இருக்கிறதுனால அவங்க வந்து என் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்கிறாங்க. பொதுவா சொல்லுவாங்க பிள்ளைங்க வந்து அம்மா அப்பாவை பார்த்து வளருவாங்கன்னு. ஆனா நீங்க நிறைய அக்கா அண்ணங்களை கேட்டா தெரியும், தங்கச்சியோ தம்பியோ என்ன பார்த்து அப்படியே காப்பி பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆமா, லைஃப்ல வந்து செகண்டா பிறந்தவங்களோ இல்ல அதுக்கப்புறம் பிறந்தவங்களோ ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்களோ அப்படியே வந்து அவங்களோட கேரக்டரா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்ல காப்பி பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேச்சராவே வந்து என் கேரக்டர்ல நிறைய நல்ல விஷயங்களை கொண்டு வந்ததும் என் அக்கா தான். சரிம்மா, அவங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம். அவங்க குடும்பத்திலேயே அவங்க அக்கா அப்படிங்கிற ஒரு ஆளுமை வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம்னு இருக்கு, கேட்கலாமா? உங்க அக்கா வந்து உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஏதாவது ஒரு நிகழ்வை இல்ல ஏதாவது ஒரு இன்சிடென்ட் உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும் இல்லையா, இதனால எங்க அக்கா மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பகிர்ந்துக்கலாமா? கண்டிப்பா. இப்போ வந்து நார்மலா பிராக்டிக்கல் லைஃப் மட்டும் இல்லாம பிரேயர் லைஃப் கூட நம்ம சொல்லலாம். இப்போ டைரக்டா அவங்க வந்து செய்யணுங்கிறது இல்லாம, இப்போ ஜீசஸ் அப்படிங்கிற ஒருத்தர் இப்படிப்பட்டவர், அவர் வந்து உனக்கு இதை செய்வாரு இதை செய்ய மாட்டாரு, அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கறது எனக்கு சொன்னதா இருக்கட்டும். இப்போ 10th வந்து நான் வந்து என்னன்னா மார்க் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா மார்க் எனக்கு கிடைக்கல. அந்த டைம் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம நான் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அப்போ என் அக்கா வந்து ஒண்ணுதான் சொன்னான், இப்போ இல்லைனாலும் காட் உனக்கு 12th கொடுப்பாரு, நீ வந்து கரெக்டா தானே முயற்சி செஞ்ச, அப்படிங்கிறப்ப உனக்கான முயற்சிக்கான பலனை கடவுள் கண்டிப்பா கொடுப்பாருன்னு கடவுள் மேலே எனக்கான அன்பு அதிகமாக்குனதும் என் அக்கா தான். அதனால என் அக்கா மேல எனக்கு ஒரு மரியாதையும் அதை விட அதிகமா அன்பும் இருக்கு. சரி, சிறப்பான ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாகவே வந்து இளசுகள், இப்போ நான் இருக்கிறேன், எங்கள் அக்கா இருக்கிறாங்கன்னா ஃபுல்லாக சண்டை போட்டே இருப்போம் சின்ன வயசில். ஸோ அந்த சண்டைகள் எல்லாம் ஒரு காலத்தில் அப்படியே ஒரு பாசமாக அக்காக்கள் அப்படின்னா 2ஆம் தாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விதத்தில் இருக்குது. அதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதையும் தாண்டி அவங்க மேலே அவங்கள்ட்ட கற்றுக்கொள்வது, அவங்களுடைய அறிவுரைகளை கேட்பது அப்படிங்கிறதே ஒரு நல்ல ஒரு பண்பு தான் இல்லையா? ஸோ சகோதரி சிறப்பான ஒரு பாராட்டு, அவங்களுக்காக சிறப்பாக நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பாக ஃபாதர். ஓகே, நன்றி ஜெஃப்ரின் அவர்களே, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். ஃபாதர் அற்புதமாக பகிர்ந்துட்டாங்க. இந்த சிப்ளிங்ஸ் லவ் அப்படின்றத பற்றி சொல்லுங்கள். ஆமாம், எங்கள் வீட்டில் வந்து அண்ணன் வந்து அண்ணனுக்கும் 6 வயசுக்கிட்ட ஒரு இடைவெளி இருக்குது. அதுக்கு பிறகு அக்காவுக்கும் எனக்கும் வந்து ஒரு 2 வயசு இடைவெளி. இப்போ அண்ணங்கிட்ட வந்து ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு பெரிய ஒரு அப்படிங்கிற ஒரு, எப்போவுமே வந்து நம்ம சகஜமாக பேசுகிற மாதிரி இல்லை. ஆனால் அக்கா வந்து சகஜமாக பேசுகிறது, தொந்தரவு பண்ணுறது, குறும்பத்தனம் பண்ணுறது, அடித்து விளையாடுறது, அதை மாதிரி சின்ன வயசில் நிறைய பண்ணியிருக்கிறோம். அக்காவுமே அதே ஒரு பாசத்தோடு இருப்பாங்க. அவங்க சின்ன வயசாக இருந்தாலும் அவங்க நம்மளை வந்து ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிறது. ஸோ அப்படி ஒரு பெண்களுக்கே உரிய ஒரு சில குணங்கள் இருக்குது இல்லையா? ஆண்கள் வந்து பெரிய அளவில் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க, அன்பை வெளிப்படுத்த தெரியாமல் ஈடுபாடோடு இருப்பாங்க. ஆனால் ஈடுபாடோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத வெளியே சொல்ல மாட்டாங்க. அது எந்த ஒரு செயல்லையுமே வெளிப்படுத்தாமல் இருப்பாங்க. ஆனால் வெளிப்படுத்த வேண்டியது கடமையாக இருக்குது, கட்டாயமாக இருக்குது. மேபி சொல்லால் வெளிப்படுத்தாமல் இருக்கலாம். ஆமாம், செய்வாங்க. ஆனால் பெண்கள் வந்து அப்படி இல்லை. அது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவாங்க. அன்பு செய்கிறோம் அப்படிங்கிற ஏதாவது விதத்தில் வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் அக்காவுடைய அன்பு வந்து உண்மையிலே எங்கள் குடும்பத்துலேயுமே அது சிறப்பாக இருக்கும். இப்போ அண்ணன் தூரமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அக்கா பக்கத்தில் கொஞ்சம் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அவங்க அடிக்கடி வந்து அப்பா அம்மாவை பார்க்குறது, குடும்பத்தை எல்லாருமே அடிக்கடி பேசுகிறது, அண்ணன்ட்ட பேசுகிறது, என்கிட்ட பேசுகிறது. ஸோ அவங்க வந்து ஒரு இணைக்கும் பாலமாக தொடர்ந்து இருக்கிறாங்க. அது வந்து அவங்கள நான் அந்த நேரத்தில் நினைவு கூர்றேன். ஸோ சிறப்பான ஒரு அன்பாக அது எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தையும் பார்த்துக்கணும், இப்போ எங்களையும் ஒரு எல்லாரையும் இணைக்கிறோம், சேர்க்கணும், எல்லாரும் பேசணும்,
அப்படிங்கிற ஒரு தன்மையோடு அவங்க வந்து இருக்கிறது வந்து சிறப்பான ஒன்றா இருக்குது. கண்டிப்பாக ஃபாதர், சிறப்பாக சொன்னீங்க. இப்போ அந்த ஃபேமிலி அப்படின்றத தாண்டி வெளியே வரும்போது முதல் கட்ட ரிலேஷன்ஷிப், உறவு முறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா, பள்ளி வாழ்க்கையில் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வருது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா பாண்டேஜ் தாண்டி என்ன இருக்குது அப்படின்னாக்கா, ஒரு சேம் வேவ் லெங்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். கரெக்ட். இப்போ எனக்கு நண்பர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. நண்பர்கள் நான் என்னுடைய பள்ளி பருவத்தில் இருந்து இருக்கக்கூடிய நண்பர்கள் குரூப் எப்போவுமே இருக்குது. அதே போல் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நண்பர்கள் எப்படி அப்படின்னா, டெய்லி நம்ம தொடர்பு கொள்ள மாட்டோம், அவங்கள்ட்ட பேச மாட்டோம். ஆனால் அவங்கள பற்றிய எங்கே பேசும்போது அவங்க நண்பர்கள் அப்படி தான், இவர் வந்து நண்பர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா அது அவர் அப்படி தான் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. அதே போல் எந்த ஒரு சூழ்நிலையில் அவங்கள்ட்ட போய் நின்னோம் அப்படின்னா, இல்லைன்னா அவங்க நம்மகிட்ட வந்து நின்னோன்னா, நம்ம வந்து அந்த நட்பு அப்போ வந்து எப்போ தொடக்கத்தில் எப்படி இருந்துச்சோ அதே இன்டென்சிட்டியோட அதே வலுவோடு அது வந்து மறுபடியும் எத்தனை ஆண்டுகள் கடந்து நம்ம வந்து பேசினாலும் அது வெளிப்படும். ஸோ நட்பு அப்படிங்கிறது அத்தகைய ஒரு நட்பு நிறைய இருக்குது. எனக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. பட் அதுலேயும் குறிப்பாக ஒரு க்ரீமி லேயர் நண்பர்கள் இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு 7 ஒரு 5 அந்த மாதிரி ரொம்ப குறுகிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஒரு கொடையாக பார்க்குறேன். ஸோ என்னன்னாலும் செய்வதற்கான நண்பர்களாக அவங்க இருக்கிறாங்க. சிறப்பாக. நம்ம அடுத்த இணைப்பில் இருப்பவர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? என் பேர் ஜென்மராக்கினி. சொல்லுங்கம்மா, எங்க இருந்து? சுப்பிரமணியம், திருச்சி சுப்பிரமணியபுரம் அருளானந்த சர்ச் பங்குல இருந்து பேசுறேங்க பிரதர். சிறப்புமா, சிறப்பு. கதைக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஃபாதர் ஜெனித் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க அதிகம் நேசிக்கக்கூடிய நபர் யார் அப்படின்றத பத்தி பகிர்ந்துங்க. அதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அதாவது நாங்க அதிகமா நேசிக்கக்கூடியவர் வந்து ஃபர்ஸ்ட் கணவர் தான். அவங்க வந்து எதுக்காக அப்படின்னா, நாங்க வந்து ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்தவங்கலாம், அவங்க நார்மல் குடும்பம். எங்களுக்கு வந்து மேரேஜ் நடக்கும்போது அப்பா தவறிட்டாங்க. அப்போ எங்க கணவர் தான் வந்து அதெல்லாம் பரவாயில்ல, நான் வந்து எந்த ஒரு வரதட்சணையோ பணமோ நகை எதுவுமே இல்லாம நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சம்மதிச்சு என்னை வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ வரைக்கும் எங்களோட குடும்ப வாழ்க்கை சிறப்பா போகுது. அடுத்தது இன்னொன்னு அப்படின்னா, நமக்கு வந்து குழந்தை தரசம்மாள் தான் எங்களுக்கு வந்து பயங்கரமான பக்தினா. ஏன் அப்படின்னா, நாங்க வந்து பிசினஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து பண நெருக்கடி இருந்தது. ஒருத்தர் மூலியமா பணம் கிடைச்சது. நாங்க மெட்டீரியல் வாங்குறதுக்காக அந்த பணத்தை ஒருத்தரை நம்பி கொடுத்திருந்த போது அவங்க வந்து எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கொடுக்கல. மறுநாள் நாங்க பிசினஸ் தொடங்கணும், ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை. அந்த சமயத்துல நான் வந்து குழந்தை தரசம்மாள்கிட்ட வந்து முட்டி போட்டு ப்ரேயர் பண்ணி அவங்க கிட்ட நான் வேண்டினேன், இந்த மாதிரி எங்களுக்கு சீக்கிரம் அந்த பணத்துக்குரிய பொருள் கிடைக்கணும் அப்படின்னு. அவங்க வந்து எங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க. இதை வந்து நான் ஒவ்வொரு அன்பியத்துக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது நான் இதை சாட்சியா அவங்க கிட்ட சொல்லுவேன். அதனால எல்லாரும் நல்ல பக்தியா வேண்டுங்க, உங்களுக்கு நினைச்சது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் வந்து இதை சாட்சியா சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நீங்க உங்ககிட்டயும் நான் வந்து இதை சாட்சியாவே நான் சொல்றேன். மகிழ்ச்சியம்மா. ஆமாம், சிறப்பாக வந்து உங்களுக்கு பிடித்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணவரை நீங்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறீங்க. குறிப்பாக அவர் சில திருமண நேரத்தில் அவர் செய்த வந்து செயல்கள் வந்து உண்மையிலே வியப்புக்குரியதாக இருக்குது. தொடர்ந்து வந்து இத்தனை ஆண்டுகளான பிறகும் அதே அன்போட அவர் உங்களோடு இருக்கிறாரு, உங்களை வழி நடத்துகிறாரு, உங்களோடு இணைந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்படுகிறீர்கள் அப்படிங்கிறத உங்கள் வாயால் கேட்கும்போதும் அது மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த உறவு நீடித்து நிலைத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், உங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்துருங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிங்க. நன்றிம்மா. சிறப்பு ஃபாதர். இது என்னன்னாக்கா, அப்கோர்ஸ் ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி கூட போயிட்டு ஒரு உறவு முறையை ஏற்படுத்தி வைக்கிறாங்க, திருமண உறவு. ஆமாம், இப்போ திருமணம் விண்ணக ஃபேமிலியோட இணைந்து இல்லை, திருமணம் அப்படிங்கிறது குடும்பம். அப்படி நம்மளும் ஒரு குடும்பத்தில் இருந்தானே வரோம் இல்லையா? நம்ம குடும்பத்தில் அப்பா அப்படி இருக்கிறாங்க, அம்மா அப்படி இருக்கிறாங்க, சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க, நம்ம அக்காவுடைய குடும்பம் எப்படி இருக்குது, அன்னையுடைய குடும்பம் எப்படி இருக்குது, நம்ம நண்பர்களுடைய குடும்பம் எப்படி இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்க எல்லாமே
நம்ம குடும்பமாக இருக்கும். இப்போ மாதா தொலைக்காட்சி வந்த பிறகு இங்கேயுமே ஒரு 5 சகோதரர்கள், குறிப்பாக அவர்கள் வந்து டேவிட் ஆரோக்கியம் அவருடைய வழிகாட்டுதலில் ஒரு குடும்பமாக ஒருவர் மற்றவரை அனுசரித்து வாழ்வது, விட்டு கொடுத்து வாழ்வது. ஒருத்தவங்க நிறையா வயது வித்தியாசம் இருக்கும், ஒருத்தவங்க வந்து இளைய சகோதராக இருப்பாங்க. ஸோ கொடுக்கல் வாங்கல் எல்லாமே வந்து ஒரு குடும்பம் தானே இல்லையா? குடும்பம் அப்படிங்கிற ஒரு உறவு பின்னல்களுக்குள்ள நம்ம எல்லாருமே வந்துடுறோம். இணைப்பில் இருக்கும் அடுத்த நபர் யாருன்னு பேசலாம் ஃபாதர். வணக்கம் பிரதர். உங்க பெயர் சொல்லுங்க, உங்க எந்த ஊருன்னு சொல்லுங்க. வணக்கம் ஃபாதர். என்னுடைய பேர் வந்து சகாயராஜ். நான் திருச்சி சுப்பிரமணியபுரம் புனித அருளானந்தர் பங்கை சேர்ந்தவன் ஃபாதர். சிறப்பு சிறப்பு. நான் விவேக் பேசுறேன். அவங்க கிட்ட உங்களுடைய நீங்க அதிக நேசிக்கும் நபர் யாருன்னு பகிர்ந்துங்க. ஃபாதர் இருக்காங்க, பேசுங்க. ஓகேண்ணா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். வணக்கம் ஃபாதர். வணக்கம். என்னுடைய பேர் வந்து சகாயராஜுங்க ஃபாதர். நான் திருச்சி மலை மாவட்டம் சுப்பிரமணியபுரம் புனித அருளானந்தர் பங்கை சேர்ந்தவன் ஃபாதர். சரி. இன்னைக்கு டாபிக் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஃபாதர், இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரி சார், நீங்க வந்து வாழ்க்கையில உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப பிடிக்கிற ஒரு ஆளு எதனால பிடிக்குது அப்படிங்கறத நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஃபாதர். என்னுடைய வாழ்க்கை துணை என்னோட அன்பு மனைவி தான் ஃபாதர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இதனால உங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை வராதுல்ல? இல்ல ஃபாதர், நான் கண்டிப்பா சொல்லி அடுத்தது சொல்றேன்ல. சரி, சொல்லுங்க. என்னுடைய அம்மா அப்பா, என்னோட பிரதர் சிஸ்டரா இருக்கட்டும், என்னோட லைஃப்ல இல்ல எல்லார் லைஃப்லயும் அவங்களாம் ஒரு ஸ்டேஜ்ல தான் இருப்பாங்க. ஆனா என்னோட டில் டெத் வரைக்கும் கூட இருக்க போது கண்டிப்பா என்னோட ஒய்ஃப் மட்டும்தான். என் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இதை கேட்கும் போது அவங்களுமே என்னப்பான்னு சண்டை போட வாய்ப்பு இருக்கு நீங்க சொல்ற மாதிரி. அவங்களாம் எல்லாருமே ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே நம்மளோட ஸ்கிப் ஆயிருவாங்க. ஆனா என்னோட ஒய்ஃப் கூடவே இருப்பாங்க கண்டிப்பா. அந்த நம்ம மேரேஜ் பண்ணும்போது இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் அந்த ஒரு எக்ஸெட்ரா சொல்லுவோம் ஃபாதர். உண்மையில அது உண்மை ஃபாதர், என்னோட லைஃப்ல மட்டும் கிடையாது. இது எல்லாருமே இதை உணர்ந்துக்கிட்டாங்கன்னா உண்மையா நல்லது ஃபாதர் அது. ஏன்னா என்னோட மேரேஜ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா நான் எதுக்கு அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா, நான் மேரேஜ் பண்ணும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சரியான வேலை, நிரந்தரமான வேலை இல்ல, ரொம்ப கம்மியான சம்பளத்துல தான் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். மாசமே பாத்தீங்கன்னா ஒரு 7,500 இருந்து 8 ரூபா தான் சம்பளமே எனக்கு இருந்துச்சு. ஆனா அவங்க வந்ததுக்கு அப்புறம் லைஃப் சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி. ஏன்னா நான் ஒரே ஒரு பையன் தான் வீட்டுல. என் அம்மா தவறிட்டாங்க, எங்க அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. அப்பாவும் நானும் மட்டும் தான் வீட்டுல இருந்தோம். எங்க அப்பா தான் எனக்கு சமைச்சு கொடுப்பாங்க எல்லாமே. அப்படி நான் இருந்த சூழ்நிலை அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க லைஃப்ல என் குடும்பத்துக்குமே இது ஒரு சேஞ்ச் ஆச்சுங்க பாரு. எல்லாமே ஒரு சாப்பாடா இருக்கட்டும். என்னோட ஒய்ஃப் வந்து என்னோட அப்பாவை இது வரைக்கும் மாமான்னு கூப்பிட்டதே கிடையாது, அவங்க அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. இன்னொன்னு ஃபாதர், அவங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன இவ்வளவு கம்மியா சம்பளம் இருக்கேன்னு எந்த இதுவுமே என்னை பத்தி இது பண்ணல. உங்களால முடியும், நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னாங்க. நான் ஒரு நிறுவனத்துக்கு வேலைக்கு போனேன். அங்கேயும் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பாரு. அங்க எனக்கு ஒரு காட் கிரேஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க் கிடைச்சிச்சு. அந்த சமயம் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கு நிறைய பேர் போட்டி 3 பேர் நாங்க கொட்டேஷன் கொடுக்குறோம். செகண்ட் கொட்டேஷன் என்னோடது இருக்கு. ஃபர்ஸ்ட் கொட்டேஷன் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு கிடைக்காம எனக்கு கிடைச்சதுதான் காட் கிரேஸ். அவங்க 500 கொட்டேஷன் போடுறாங்க, நான் 598 போடுறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கான்ட்ராக்ட் லேபர் பேசிக் பே 567 ரூபா. அது தெரியாம அவங்க அமௌண்ட் ரொம்ப கம்மியா போட்டுட்டாங்க. நான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அடுத்த ஸ்டேஜ்ல நான் போடுறேன். கரெக்டா 598க்கு எனக்கு உள்ள கூப்பிடுறாங்க. கொடுத்தாங்க. 2024 உள்ள போறேன். வெறும் 12 பேரோட உள்ள போறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்னோட 12 பேரு. எப்படி எடுக்கணும் எனக்கு தெரியல, ஆள் எடுக்கணும்னு தெரியல. கான்ட்ராக்ட் எனக்கு கையில கிடைச்சிருச்சு, ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. 1 மந்த் டைம் கொடுக்குறாங்க, நீங்க வாங்கன்றாங்க. இல்ல நான் எனக்கு 15 டேஸ் போதும் அப்படின்ட்டு நான் உள்ள போறேன். அப்ப என்னோட ஒய்ஃபு அவங்க வச்ச ஒரே விஷயம், உங்களால முடியும், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். தைரியமா என்னென்ன பண்ணணுமோ நம்ம வாட்ஸ்அப்ல கொடுப்போம், எல்லாத்தையும் கொடுப்போம். அந்த 12 பேருக்கு எனக்கு கரெக்டா கிடைச்சிட்டாங்க ஃபாதர். உள்ள விட்டுட்டேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 12 பேருன்றது எனக்கு ஒரு கம்மியாயிருச்சு. அது ஒரு 2-3 நாள்லயே ஆள் சில பேர் ஸ்கிப் ஆகி போயிட்டாங்க. அப்ப எனக்கு கம்பெனி சைடும் சரி எல்லாமே எனக்கு பயங்கர நெருக்கடி ஆயிருச்சு. ஆனா அந்த சமயத்துல நீங்க பயப்படாதீங்க, உங்களால முடியும், நீங்க தைரியமா போங்கன்னு எனக்கு பயங்கர பூஸ்டப் கொடுத்தது என்னோட ஒய்ஃப் மட்டும் தான் ஃபாதர். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எங்க அப்பா இருக்காங்க. அவங்க எப்படின்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு விவரம் தெரியாது. அதனால அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லல, அவங்க எனக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. காரணம் அப்பாவுக்கு அதை பத்தி தெரியல. ஆனா என் ஒய்ஃபுக்கு பாத்தீங்கன்னா காலைல தினைக்கு 4:30 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க. என்ன பண்றேன்னு தெரியாது. ஆனா
அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்தேன் ஃபாதர். இன்னைக்கு என்னோட 2 வருஷம் ஆயிடுச்சு நான் நிறுவனத்தை ஆரம்பிச்சு. 150 பேருக்கு மேல என்ன வேலை பார்க்கறாங்க. வெறும் 2 இயர்ஸ்ல. ஏன்னா இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மேன் பவர் ஃபீல்ட பத்தி. இவ்வளவு மிகப்பெரிய என்னோட பெரிய ஜாம்பவன்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு எனக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு காரணம் எனக்கு வீட்டுல நான் பாத்துக்கிறேன், நீங்க ஓடுங்க, தேவையான ஜோலை எனக்கு கொடுத்தாங்க பாரு. முக்கியமா என் வீட்டுல போட்டதோட அவங்க வீட்டுல கொடுத்த ஜோலையுமே கொடுத்து எனக்கு அந்த பினான்சியலாவும் எனக்கு பேக்கப் பண்ணதே என் ஒய்ஃப் தான். அது அவங்க பண்ணனாலதான் இன்னைக்கு என்னோட ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் நிக்கிறேன். ஒரு சாதாரண ஒரு கான்ட்ராக்ட் லேபர் நான் எங்க இருந்தனோ அதே கம்பெனில நீ கான்ட்ராக்ட் தான் நான் வந்து நிக்கிறேன் சார். ஒரே கான்ட்ராக்ட் தான். அப்ப எல்லா கான்ட்ராக்டையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தியா இருக்கு நீங்க சொல்றது. ஒருவர் மற்றவரை இதான் வந்து நீங்க சகோதரர் கேட்டார், விவேக் கேட்டாரு, திருமணம் அப்படிங்கிற பந்தத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. அதுக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்டிங் ஈச் அதர் தானே இல்லையா? ஒருவர் மற்றவருடைய குறைகள் நிறைகளோடு ஒன்றித்து நிறைந்து போகக்கூடிய அற்புதமான ஒரு உறவுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அவங்களுடைய குடும்பம் இருக்கு சார். உங்களுக்கு சிறப்பான ஒரு வாழ்த்துக்கள், எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுடைய மனைவிக்கும் சொல்லிக்கிங்க. உங்களுக்காக இந்த ஒரு குடும்ப பந்தத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஓடக்கூடிய அந்த உழைப்பிற்காக நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். இறைவன் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறோம். உங்களுடைய குடும்பத்தினுடைய சொல்லுங்க. இது என்னோட லைஃபுக்கு மட்டும் இல்ல சார், எல்லாரும் லைஃப்லயும் எடுத்துக்கிட்டா அவங்களுக்கு நல்லதுங்க சார். குடும்பத்துல பிரச்சனை வராது, சின்ன சின்ன சண்டை சண்டை எல்லாமே இருக்கும். ஆனா அதெல்லாம் மீறி உங்க லைஃப் கரெக்டா போகணும்னா ஆழமான அன்பு மட்டும் அங்க இருந்துட்டா போதும் சார். வேற எதுவுமே தேவையில்ல. சாதாரண அன்பு இருக்க கூடாது, ஆழமான அன்பு இருக்கணும் அவனுக்குள்ள. அவங்க என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவாங்க. கரெக்ட். நீங்க பகிர்ந்து கொண்டது உண்மையிலேயே நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் களைந்து எப்படி அது நிறைகளாக மாற்றிக்கொள்வதன் வழியாக வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக நீங்கள் திகழ்கிறீங்க. இது ஒரு எல்லாருக்குமான பாடமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக நிகழ்ச்சியில் இணைந்திருங்க. நன்றி. தேங்க்யூ. இந்த உறவுகளை இந்த நேசத்தை வெளிப்படுத்தணும், வெளிக்காட்டணும், அதன் அவசியம் என்ன? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. எனக்கு வந்து நான் என்னுடைய லைஃப்பை எடுத்துட்டோம் அப்படின்னா இதில் நிறைய தவறி இருக்குன்னு நினைக்கிறேன். மனசில் இருக்கும், இப்போ அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நினச்சிக்குவோம். நம்ம அன்பு செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? அக்காவாக இருக்கும், அண்ணனாக இருக்கும், நம்ம அன்பு செய்கிறோம், நண்பர்களாக இருப்பாங்க, நம்ம அன்பு செய்கிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாதா? இவ்வளோ வருஷம் நம்ம வந்து கூடவே இருக்கிறோம், இது கூட அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இந்த உலகம், இந்த மனித தன்மை அப்படிங்கிறது எவிடன்ஸ் எதிர்பார்க்குறது. ஆண்டவர்கிட்டயே வந்து கேட்குறான், நீ என்னை அன்பு செய்கிறா? இயேசுவே, பேதுருவே, நீ என்னை அன்பு செய்கிறாயா? அப்படி ஆமாம் ஆண்டவரே, உமக்கு தெரியுமே. ஆனாலும் அவருக்கு அது வந்து போதுமானதாக இல்லை. அவர் வார்த்தையில் சொல்கிறாரு, ஆனால் இவ்வளோ கூடவே இருக்கிறார். ஆனாலும் கூட அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து தேவைப்பட்டே இருக்கும். ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும், உண்மையிலேயே இவங்க அன்பு செய்கிறாங்களா? அதை வந்து நிறைய பேர் இப்போ சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறாங்க. அது சில பேரால் பண்ண முடியும், சில பேரால் பண்ண முடியாமல் இருக்கலாம். சர்ப்ரைஸ்னால் ஒரு பிறந்தநாள் உடனே ஞாபகம் வைத்து கொண்டு சர்ப்ரைஸ் கொடுக்குறது அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வார்த்தைகளினால் அல்லது ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்குற வழியாக அல்லது உடனிருத்தல் வழியாக, ஒரு ஒன்றும் காசு இல்லை என்கிட்ட வந்து கொடுப்பதற்காக ஒன்றுமே இல்லை அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனால் துன்பத்தில் இருக்கும்போது உடனிருத்தல், கூட இருக்கல், ஒரு சின்ன தொடுதல், அதுவே கூட பெரிய ஒரு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வெளிப்படுத்தக்கூடிய தன்மை அப்படிங்கிறது நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு இல்லை அப்படின்னா நான் அதை வந்து இது எப்படி நான் உருவாக்கி கொள்ள வேண்டும்? வார்த்தைகளால் எப்படி சொல்லலாம், அல்லது நம்ம வாழ்க்கை முறையினால், உடன் இருப்பதனால, அல்லது என்னால் முடிந்த அளவிற்கு அந்த துன்ப நேரத்தில் உதவுவதன் வழியாக அதை வெளிப்படுத்திட்டே இருக்கும் பொழுது தான் அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி அது வந்து கட்டு வலு ஆகிட்டே இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து அதிகரித்து கொண்டு இருப்பதற்கு அந்த வெளிப்படுத்தல் அப்படிங்கிற அவ்வளோ அவசியம்னு நினைக்கிறேன். சிறப்பு ஃபாதர். அடுத்த நபர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம்ண்ணா, நான் ஆல்வின் பேசுறேன், திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து. சிறப்பு ஆல்வின். நீங்கள் அதிகம் நேசிக்கும் நபர் யார் அப்படின்றது ஃபாதர் இருக்காங்க, ஜெனித் ஃபாதர், அவர்கிட்ட பேசுங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம்ப்பா, சொல்லுங்க. ஃபாதர், நான் மிகவும் நேசிக்கும் ஒரு நபர்னு கேட்டீங்கன்னா என்னோட தோழியை சொல்லுவேன் ஃபாதர். ஓகே. அவங்க சின்ன வயசுல இருந்து நாங்க ஒரே ஸ்கூல்ல இருந்து படிச்சு இப்போ இன்னும் இது நாள் வரைக்கும் எனக்கு எது ஒரு கஷ்டம்னாலும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்றதுனாலும் அவங்க கிட்ட போய் பேசினா சரி பார்த்துக்கலாம், ஒரு நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு என்ன
நான் போய் என்னோட கஷ்டத்தை சொல்றதுக்கும் அதை கேட்கறதுக்கும் ஒரு ஆளுனா என்னோட தோழியை தான் நான் சொல்லுவேன் சார். அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இப்போ இப்போ சில இது ஒரு போல்டு ஸ்டெப் இல்லை, ஒருத்தர் வந்து குடும்பத்துல இருந்து சொல்லுவாங்க. நான் அதை முதல்ல நம்ம தொடர்ந்து சொல்லும்போது நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யார். குடும்பத்தில் இருக்கிறவங்க இயல்பாக அது வந்து அவங்களுடைய ஜீன்லேயே இருக்கும், இல்லைன்னா அது வந்து ஒரு கடமையாக இருக்கும், இல்லைன்னா கட்டாயமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம தோழமையில் தான் போக வேண்டியிருக்கும், இல்லைன்னா அந்த குடும்பம் அப்படிங்கிற ஒரு இயக்கம் வந்து செயல்படாமல் போயிடும். அது வந்து ஒரு கடமையாக இருக்கும். ஆனால் குடும்ப கட்டமைப்புக்கு புறம்பாக வரக்கூடிய அன்பு வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கடமையும் இல்லாமல் அது வந்து இயல்பாக வந்து சேரக்கூடிய நட்பு அப்படிங்கிறது சகோதரர் சொல்லக்கூடிய நட்பு. அந்த தோழி பற்றி சொல்கிறாங்க. சகோதரர் நம்ம கேட்கலாம், இது எப்படி வந்து இந்த தோழி தோழர் அந்த நட்பு அப்படிங்கிறது தொடர்ந்து நிறைய ஆண்டுகள் நீடித்திருக்க நிலைத்திருக்க நம்ம செய்ய வேண்டியது என்ன அது உண்மையிலே வாட் டஸ் இட் டிமாண்ட் ஃப்ரம் ஈச் அண்ட் எவரி ஒன் அப்படிங்கிறது? ஃபாதர், நம்ம வந்து அவங்க கிட்ட ஓப்பனா இருக்கணும் ஃபாதர். அவங்க கிட்ட எதையும் மறைக்க கூடாது. என்னோட கஷ்டங்களையும் சரி, என்னோட சக்சஸும் சரி, என்னோட டவுன்ஃபாலும் சரி, எல்லாத்தையும் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன். அவங்களும் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. எங்களுக்குள்ள அந்த ஒரு பிளாக்கேஜ் இருக்காது, டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அவங்கள பத்தி எனக்கு எல்லாம் தெரியும், என்னை பத்தி அவங்க எல்லாருக்கும் தெரியும். அப்போ வந்து அந்த ட்ரஸ்ட் இருக்கும் ஃபாதர். இவங்க கூட நம்ம ரொம்ப நாள் டிராவல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். எத்தனை வருடமா நீங்க இந்த நட்பை பாராட்டி வரீங்க? நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுல இருந்து ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் சொல்லலாம். 10 வருஷம். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஒரு சிறு வயதில் இருந்தே உடன் பயணிக்கக்கூடிய ஒரு நட்பு அப்படிங்கிறது. நம்ம இயேசுடைய வாழ்க்கையில் கூட அவருடைய சீடர்களை தாண்டிய சில நபர்கள், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், அவரோடு தொடர்ந்து பயணித்து அவருடைய துன்பத்தில் இன்பத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்பு அப்படிங்கிறது நிறைய இருக்குது. எனவே தான் அதனால தான் என்னவோ இயேசுவுக்கு வந்து அந்த ஒரு செய்தி வந்திருக்கு, நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான நட்பு யார் இல்லை. நம்ம எல்லாரும் அவர் நண்பராக கருத்தியதுனால தான் அவர் சிலுவையிலையும் அவருடைய உயிரை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது. ஸோ சகோதரருக்கு சிறப்பான அத்தகைய ஒரு நண்பரை, ஒரு தோழரை அவர் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது சிறப்பான ஒன்றாக இருக்குது. அவர் சிறப்பான ஒரு பாராட்டுகளும் அவருடைய நட்பு இன்னும் செழிப்படையணும், செழுமையடையணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்ம சிறப்பாக இறை வேண்டுதலும் செய்து கொள்ளலாம். கண்டிப்பாக ஃபாதர். ஆல்வின் அவர்களே, உங்களுடைய நட்பு சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியில இணைந்திருங்க. நன்றி. ஒரு சிறிய செய்தியோடு நம்ம நிறைவு செய்யலாம் ஃபாதர். ஓகே. இப்போ வந்து நீங்கள் கேட்ட அந்த ஒரு கேள்வி தான், அதாவது உங்களுக்கு மிகவும் உங்களோடு தோழமை கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் யார், நீங்கள் மிக அதிகமாக அன்பு செய்யக்கூடிய மனிதர்கள் யார் அப்படின்ட்டு நான் ஒரே ஒரு செய்தி இப்போ யோசிக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, அது யாரும் முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எந்த காலகட்டத்திலும் அது யாராகவும் இருக்கக்கூடும். ஸோ லெட் அஸ் பி ஓப்பன். நம்ம இப்போ ஒருத்தரை வந்து அப்பா அம்மா அன்பு செய்துட்ருக்குறோம், அப்பா அம்மா வந்து அதே அன்பை நம்ம வேற யார்கிட்ட கிடைக்காது. அப்பா அம்மா அன்பு அப்படிங்கிறது அதுவுமே அம்மாவுடைய அன்பு அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும், அப்பாவுடைய அன்பு அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கும், அக்காவுடைய அன்பு யூனிக்காக இருக்கும், சகோதரருடைய அண்ணனுடைய அன்பு யூனிக்காக இருக்கும், அண்ணியுடைய அன்பு யூனிக்காக இருக்கும், அத்தாவுடைய அன்பு. ஒவ்வொருத்தருடைய அன்பும் ஒரு தன்மை கொண்டு இருக்குது. அது வந்து டூப்ளிகேஷன் இன்னொரு இடத்துல கிடைக்காது. அதுக்காக நம்ம வந்து இன்னொரு அன்பு, ஒரு நட்பு அப்படிங்கிறது இன்னொரு வேரியண்டாக இருக்கும், இன்னொரு தன்மையோடு இருக்கும். அதனால லெட்டஸ் பி ஓப்பன் அப்படிங்கிற இது இவ்வளோ போதும், அப்படி இவ்வளோ நட்பு போதும், இவ்வளோ அன்பு போதும், இவங்களுடைய அன்பு போதும் என்ன இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்திலையும், ஒவ்வொரு பயணத்திலையும், ஒவ்வொரு வாழ்க்கை முறைகளிலும் நிறைய நட்புகள், நண்பர்கள், உறவுகள், உங்களோடு பயணிக்கக்கூடிய தோழர்கள் நிறைய பேர் வந்துட்டே இருப்பாங்க. ஸோ அவர்கள் அந்த சகோதரர் பகிர்ந்து கொண்டது போல் நல்லவர்கள், நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியவர்கள், நாம் அவர்களை உற்சாகப்படுத்துவது. பல நேரங்களில் நட்பு உறவு எல்லாம் அப்படின்னா எனக்கு எதா செய்யணும் அப்படிங்கிறது தான் இருக்கும். நான் துன்ப நேரத்தில் எனக்கு வந்தாங்க, நான் அப்படின்னு தான் நிறைய நான் இக்கட்டான சூழ்நிலையில் எனக்கு வந்தாங்க. ஆனால் நம்ம அவர்களுக்கு எத்தகைய நண்பர்களாக இருக்கிறோம், எப்போவுமே இயேசுவிட்டு தான் போக வேண்டியிருக்குது. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை நீங்கள் மற்றவர்களுக்கு பிறருக்கும் செய்யுங்கள் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த எதிர்பார்ப்பை நம்மளும் 100% திருப்பி கொடுக்கும் பொழுது தான் அது வந்து முழுமையடையுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சிறப்பு. அதாவது எடுத்துக்கொள்வதல்ல அன்பு, கொடுத்து நிரப்புவது அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமான வார்த்தைகள் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஃபாதர். இந்த அற்புதமான செய்தியோடு இன்றைய நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்யலாம்.
அன்பு நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.